இந்த ஆதிசக்தி பிரம்மாண்ட சக்தியை சமயம்னு பிரிச்சிருக்காங்க இல்லையா? இந்த எப்படி நாம எளிய மக்களுடைய பார்வையில புரிஞ்சுக்கிறதுமா? சமயங்கள் அப்படின்னு ஏன் எதுக்காக பிரிக்கப்பட்டிருக்கு, எதுக்காக இத்தனை சமயங்கள் அப்படின்ற இந்த கேள்வி எல்லோருக்கும் ஏதோ ஒரு சமயம் வந்துடும். சமயத்தை பற்றிய கேள்வி ஏதோ ஒரு சமயம் நமக்கு வந்துடும். அது சமய வாழ்க்கைக்கு உள்ள இருப்பவர்களுக்கும் வந்திருக்கும், அதிலிருந்து வெளியே இருப்பவர்களுக்கும். ஹிந்து அப்படிங்கிறது சமயமும் அல்ல, மதமும் அல்ல, தர்மம்னு சொல்லப்படுகிறது இல்லையா? அதனுடைய பெருமைகள் அதை பற்றி சொல்லுங்க. இது தனி அது தனின்னு பிரித்து காண்பிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை முன்னாடி இல்லை. அதனால நம்ம அதுக்கான தனிப்பெயர் கொடுக்கும். அதற்கான ஒரு அவசியம் வந்தபோது நம்மை நாமே சனாதன தர்மம் அப்படின்ற பெயரால் நம்மை அறிமுகப்படுத்திக்கணும். இப்போ இந்த பெயரை சொல்லலாம் இல்லையா? நல்லா சொல்லலாம். அதனால சனாதன தர்மம்ன்ற இந்த ஒரு உருவத்தில் ஒருபடிக்குத்தான் நம் வெளிப்படணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் ஒன்று இறைவனுக்கு இல்லை. அதனால எத்தனையோ வகையில வெளிப்படுகிறார். அத்தனை வகையிலும் அவரை அணுகுவதற்கு நமக்கு பாதைகள் இருக்கு. யார் யார் எந்த பாதையில போகணுமோ தாராளம் போகும். தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம தெய்வத்தமிழ் டிவியில தொடர்ந்து நிறைய அறிஞர்கள் புலவர்களோடு கலந்துரையாடல்களை நாம பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில இன்னைக்கு நம்முடைய அன்பான அழைப்பை ஏற்று மிகுந்த மகிழ்ச்சியோடு வந்திருக்காங்க மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய ஸ்ரீ தத்தாத்திரேய சுவாமிகள் அவர்கள். அவங்க ஆன்மீகத்துல மிக ஆழமான நுட்பமான ஞானத்தை பெற்றிருக்கக்கூடியவர்கள். மிக இளம் வயதிலேயே ஆன்மீக மார்க்கத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு மிக நிறைய சத்விஷயங்களை செய்து கொண்டிருக்கக்கூடியவர். அடிப்படையில் அவர் ஒரு பொறியாளர். உங்களை பற்றின அறிமுகம் எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு நாம கேட்ட பொழுது அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நான் ஸ்ரீலஸ்ரீ சாந்திகுமார சுவாமிகள் அவர்களுடைய சீடன், அவ்வளோதான் சொன்னார். மற்றதெல்லாம் நாமளா கேட்டு கேட்டு தெரிஞ்சிட்டோம். இன்னும் அவரிடம் கேட்பதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் நமக்கு நிறைய செய்திகள் இருக்கின்றன. அவரை நாம வரவேற்போம். வணக்கம் சாமி. எங்க தெய்வத்தமிழ் டிவி நிகழ்ச்சிக்கு நீங்களும் வந்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கும் என்னுடைய வணக்கம். தெய்வத்தமிழ் டிவியினுடைய நேயர்களுக்கும் என்னுடைய வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. ஆன்மீக மார்க்கம் இது உங்களை அதுக்குள்ள ஆட்படுத்திக்கிட்டது அப்படிங்கிறது பொதுவாக ரொம்ப ஒரு நடுத்தர வயதுக்கு பிறகுதான் நிறைய பேர் அதுல ஈடுபடணும்னு நினைக்கிறாங்க இப்போ அந்த உலகத்துல. ஆனால் நீங்கள் ரொம்ப சின்ன வயதிலேயே அதுல ஒரு பொறியாளர் பட்டத்தையும் பெற்றவிட்டு அதுக்கப்புறமா இதுல பயணத்தை தொடர்ந்துகிட்டு இருக்கீங்க. உங்களை பத்தின ஒரு சிறு அறிமுகம் சொல்லுங்க. உங்க பூர்வீகம் இது எப்படி? சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்தி ஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே. ஸ்ரீமாத்ரே நமஹ. ஸ்ரீ சாய்நாதாய நமஹ. தெய்வத்தமிழ் டிவியினுடைய நேயர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். உங்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி தான் என்னுடைய முதல் அறிமுகம். நான் அடியேன் ஸ்ரீ சாந்திகுமார சுவாமிகளுடைய சிஷ்யர். மிகச் சிறு வயதிலிருந்தே ஒரு குரு அருள் கிடைக்கிறதுன்றது தான் ரொம்ப பெரிய விஷயம். சாஸ்திரத்தில் துர்லபம் திரயமே வைத்தது தெய்வானுகிரக ஹேத்துக்கம் மனுஷத்துவம் முமுட்சுத்துவம் மகாபுருஷ சம்ஸ்ரயா அப்படின்னு ஒரு வாக்கியம். நம்ம கிடைப்பதற்கு அரியது 3 விஷயங்கள். அது பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் மட்டுமே கிடைக்கும். என்னென்ன அப்படின்னா, 1 மனுஷத்துவம், மனித பிறவி. இப்போ நம்ம ஏற்கனவே நம்மளுக்கு அது ஒன்று கிடைத்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த மனிதனாய் பிறந்ததுக்கப்புறம் வேறு எத்தனையோ விஷயங்களில் நம்முடைய மனசை செலுத்தி தேவைக்கு நாம் செய்யலாமே தவிர அதுக்கு மேலே உலகியல் வாழ்க்கையிலேயே அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக முமுட்சுத்துவம்னு சொல்லக்கூடிய, நாம் யார், எங்கிருந்து வந்தோம், நம்மளுடைய இது என்ன, அதுக்கப்புறம் நாம் செல்ல போகக்கூடிய இடம் என்ன, நாம் ஏதோ ஒரு கட்டுக்குள் இருக்கிற மாதிரி எல்லாருக்குமே தோணும். அப்போ அதிலிருந்து விடுதலை எப்படி, இதெல்லாம் முமுட்சுத்துவம். அந்த முமுட்சுத்துவத்தை காண்பிக்கக்கூடியவர் குருநாதர். அந்த குருநாதருடைய திருவடி மகாபுருஷ சம்ஸ்ரயா, மகாபுருஷரான பெரியவரான குருநாதரை அடைவது என்பது 3வது.
இப்போ முதல் நிலையில நம்ம எல்லாருக்குமே மனித பிறவி கிடைச்சாச்சு. அப்ப நம்மளுக்கெல்லாம் இறை அனுகிரகம் இருக்கு அப்படின்றதுக்கு இதுவே ஒரு சான்று. அதற்கு அடுத்த இரண்டும் கிடைப்பதற்கு நாம வந்து முயற்சி செய்யணும். முயற்சி செய்கிறோம். அதே நேரத்துல அந்த குரு அனுகிரகம் தானாகவே அமைந்தால் அது பெரிய கொடுப்பினை. அந்த வகையில் பகவானுடைய அனுகிரகத்தினால சிறு வயதிலிருந்தே, இன்னும் சொல்லப்போனால் பிறப்பிலிருந்தே கூட அடியனுக்கு அந்த குருவினுடைய அனுகிரகம் அமைந்தது. எங்களுடைய குருநாதர் பரமபூஜ்ய ஸ்ரீ சாந்திகுமார சுவாமிகளுடைய அந்த வழிகாட்டுதல் மிக சிறு வயதிலிருந்தே அமைந்ததால் அது ஆன்மீக வாழ்க்கை இல்லை ஆன்மீக சிந்தனை, இந்த தத்துவம் இதெல்லாம் வந்து ஒரு ஏதோ ஒன்று தனியாக நாம் ஏதோ ஒரு தனி பாதை எடுத்து போகிறோம்ன்ற மாதிரியான ஒரு உணர்வே இல்லை. அது கலந்தே தினப்படி அது உணர்வோடு கலந்தே வந்து விட்டது. ஆனால் லௌகீக தேவைகள் அப்படின்னு இருப்பதனால நான் பொறியாளர் படிப்பு சிவில் இன்ஜினியரிங் முடித்தேன். அதற்கு பின்னும் அது ஒரு பக்கம் இருந்தது, இந்த ஆன்மீக வாழ்க்கை இது இருந்தது. இன்னும் ஆன்மீகத்துக்கு தொடர்பான ஒரு கல்வி இருந்தால் இன்னும் நன்றாக இருக்கும்ன்றதுனால சம்ஸ்கிருதத்தில் எம்ஏவும் இப்பொழுது சம்ஸ்கிருதத்தில் முனைவர் பட்டத்துக்கான ஆய்வுக்கான முயற்சிகள்லாம் செய்து கொண்டிருக்கேன். இது ஒரு சிறிய அறிமுகம். ரொம்ப சிறப்பு. கல்வி கரையில அது வந்து கரை காண முடியாத ஒரு பெரிய மகா சமுத்திரம். அதுல குருவினுடைய அனுகிரகமும் துணையும் இருந்துட்டா அந்த சமுத்திரத்தை ரொம்ப எளிமையா கடந்துடலாம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது உங்களிடம் நான் அதை பார்க்கிற போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த எங்களுடைய எளிய அழைப்பை ஏற்று நீங்க வந்ததுல ரொம்ப ரொம்ப பெருமையும் மகிழ்ச்சி எங்களுக்கு. நிறைய மக்களுக்கு இருக்கக்கூடிய சில சந்தேகங்கள், அதை பத்தி தான் நாம இன்னைக்கு பேச போறோம். ஏன்னா பொதுவா இறைவன் பிரம்மாண்டமானவன். ஆனால் அந்த இறைவனை மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுங்கிறதுக்கு நம்ம அருளாளர்கள் செஞ்சிருக்கிற வழிகள் ரொம்ப பெரிது. அது உங்களுக்கு நல்லா தெரியும். அதுல நமக்கு இந்த சமயங்கள்னு பிரிச்சு வச்சாங்க இல்லையா? இந்த ஆதி சக்தி பிரம்மாண்ட சக்தியை சமயம்னு பிரிச்சிருக்காங்க இல்லையா? இந்த எப்படி நாம எளிய மக்களுடைய பார்வையில புரிஞ்சுக்கிறது நாங்கெல்லாம்? சமயங்கள் அப்படின்னு ஏன் எதுக்காக பிரிக்கப்பட்டிருக்கு, எதுக்காக இத்தனை சமயங்கள் அப்படின்ற இந்த கேள்வி வந்து எல்லோருக்கும் ஏதோ ஒரு சமயம் வந்திருக்கும். சமயத்தை பற்றிய கேள்வி ஏதோ ஒரு சமயம் நமக்கு வந்திருக்கும். அது சமய வாழ்க்கைக்கு உள்ள இருப்பவர்களுக்கும் வந்திருக்கும், அதிலிருந்து வெளியே இருப்பவர்களுக்கும் வந்திருக்கும். வெளியே இருப்பவங்களுக்கு அதை வந்து ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணும் விதமாக எதுக்கு இத்தனை அப்படின்ற மாதிரி. நமக்கு வந்து எல்லாமே ஒண்ணுன்றது ஏதோ ஒரு கட்டத்துல புரியுதே, அப்புறம் எதுக்கு இத்தனை அப்படின்ற கேள்வி வரலாம். எது எப்படி இருந்தாலும் சமயம்ன்ற வார்த்தையே நமக்கு வந்து ஒரு விஷயத்தை, சமயம் அப்படின்னா பக்குவப்படுத்துதல். அப்ப பக்குவப்படுத்தணும் அப்படின்னா பகவான் வந்து இந்த எத்தனையோ உயிர்களை பக்குவப்படுத்த வேண்டியிருக்கு. ஒவ்வொரு உயிரினுடைய நிலையும் வேறு. எல்லா உயிர்களும் ஒரே மாதிரி இருந்தா பகவானுக்கு வேலையே இல்லை. எல்லாருமே ஞானத்துல இருக்காங்க, எல்லாருமே மோட்சத்தை நோக்கி இருக்காங்கன்னா வேலையே இல்லை. அப்ப அந்தந்த உயிர்களுக்கு பக்குவத்தை கொடுப்பதற்காக பகவான் இந்த சமயத்தை உண்டாக்குறார். அதை யார் மூலமா உண்டாக்குறார் அப்படின்னு அந்தந்த காலகட்டத்தில் ஆச்சாரிய புருஷர்களை அனுப்பி, மகான்களை அனுப்பி, அப்படியெல்லாம் ஒவ்வொருத்தராக அனுப்பி உண்டாக்குறார். சமயம்னா பக்குவப்படுத்துதல். நம்ம தினப்படி உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை வந்து சமைத்தல். சமைத்தல் அப்படின்ற வார்த்தைக்கு பக்குவப்படுத்துதல் தான். அரிசியை பக்குவப்படுத்தினால் சாதம் கிடைக்கும். அது மாதிரி ஒவ்வொரு பலகாரத்துக்கும் அதுக்குரிய அந்த பக்குவ நிலை வரும்போது தான் அது உண்ணக்கூடிய தகுதி. அப்ப இந்த ஜீவாத்மாவும் தன்னுடைய உண்மை நிலைக்கு போவதற்கான பக்குவம் வரும் வரைக்கும் அந்த பக்குவப்படுத்துவதற்கு தான் இந்த சமயம். அந்த நிலையை பெற்றவர்கள் இதையெல்லாம் கடந்து. அதனாலதான் நம்ம எல்லா மகான்களுடைய வாழ்க்கையும் பார்த்தா அவங்க ஏதோ ஒரு சமய தொடர்புடையவர்களா இருப்பாங்களே தவிர எல்லோருக்கும் பொதுவானவர்களாகத்தான் எல்லா மகான்களும் இருக்கு. அப்ப சமயம்ன்றது நம்மை பக்குவப்படுத்துவதற்காக தானே ஒழிய இது பிரித்து வைப்பதற்காக இல்லை. இன்னொன்று, இறைவன் ஒரு உருவத்தில் ஒருபடிக்குத்தான் நம் வெளிப்படணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் ஒன்று இறைவனுக்கு இல்லை. அதனால எத்தனையோ வகையில வெளிப்படுகிறார். அத்தனை வகையிலும் அவரை அணுகுவதற்கு நமக்கு பாதைகள் இருக்கு. யார் யார் எந்த பாதையில போகணுமோ தாராளமா போகும். அருமை. இப்ப சமயம்ங்கிற சொல் இருக்கு, மதம் என்கின்ற சொல் இருக்கு. சமயம்னு கேட்கிற போது கொஞ்சம் சாத்வீகமா தெரியுது. மதம்னு சொன்னா அது ஏதோ கொஞ்சம் அதிகமான ஒரு வேகமா இருக்கிற மாதிரி இருக்கே. மக்களுக்கு அது ரெண்டு வேற வேறையா இல்ல ஒரே இதுக்கான ரெண்டு சொற்களாது? அதாவது
நல்ல கேள்வி. ஏன்னா இது தேவையான கேள்வியும் கூட. சமயம்னு சொல்றம்போது எல்லாரும் கொஞ்சம் ரொம்ப ஏத்துக்கக்கூடிய பக்குவம் இருக்கு. மதம்னு சொன்ன உடனே அதுக்கு ஒரு ஒரு எதிர்வினை வருது இல்லையா? ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. ரெண்டும் ஒரே விஷயத்தை கொள்ளும். மதம் அப்படின்றதுனுடைய அர்த்தம் ஒரு கோட்பாடு, அவ்வளவு. இந்த கோட்பாட்டுக்குள் நான் இருக்கேன் அப்படின்றது அது ஒன்றும் தவறான விஷயம் இல்லை. அவ்வளவுதான் மதத்தினுடைய விஷயமே தவிர, இந்த இந்த மதம்ன்ற வார்த்தைக்கும் நாம சொல்லக்கூடிய அகங்கார மதம்ன்ற வார்த்தைக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. சரியா? அதை குழப்பிக் கொள்வதுதான் இங்க ஒரு பெரிய விஷயமாக இருக்கு. அதாவது இந்த மதத்தையும் அந்த மதத்தையும் குழப்பும் போது என்னுடையது பெரியது அப்படின்ற அகங்காரம் வந்த உடனே அங்க இந்த மதம் போய் அந்த மதம் தலை காட்ட ஆரம்பிச்சு. இதுதான் அதனுடைய இதே தவிர மற்றபடி சொல்லலாம் பெரிய வேறுபாடு இல்லை. மதம்ன்றது ஒரு கோட்பாடு. சிவபெருமானாக நான் வணங்கும் போது சைவ சமயம், அதே இதைத்தான் சைவ மதம்னு சொல்றோம். நாராயணனாக வணங்கும் போது வைஷ்ணவ சமயம், அதே தான் வைஷ்ணவ மதம். அம்பாளாக பார்க்கும்போது சாக்த சமயம், சாக்த மதம். ஒன்றும் அது இந்த சொல்லை சொல்வதனாலும் அந்த சொல்லை சொல்வதனாலும் ஒன்றும் பெரிய வேறுபாடு இல்லை. ஆனா இப்பொழுது இந்த வேறுபாடு இருக்கிறது. அதனால சில சொற்கள் நமக்கு ஊடகங்கள்ல வர்ற போதே அதுக்கு அதிகப்படியான ஒரு கவனம் வந்தா கூட தவறு கிடையாது. ஒரு அதிர்வலையே வந்துடுது சில சமயங்கள்ல. அதனால இந்த கேள்வியை கேட்டேன். சமயம் பத்தி பார்த்தோம், மதம் பத்தி பார்த்தோம். ஆனால் ஹிந்து அப்படிங்கிறது சமயமும் அல்ல மதமும் அல்ல, தர்மம்னு சொல்லப்படுகிறது இல்லையா? அதனுடைய பெருமைகள் அதை பற்றி சொல்லுங்க. இப்ப நம்ம இந்த கேள்விகளுக்கு அடுத்து அதை நோக்கித்தான் நம்ம போகணும். அதுவும் இந்த சமயத்துல ரொம்ப தேவையான ஒரு விஷயம். ஹிந்து அப்படின்ற இந்த வார்த்தை நம்ம உபயோகப்படுத்துறோம், தவறில்லை. ஆனா இதற்கான வார்த்தைகள் நிறைய இருந்தது முன்னாடி. இன்னும் சொல்ல போனா இதை குறிப்பிட்டு சொல்லும்படியான ஒரு இதுதான் இதனுடைய கோட்பாடு, இதுதான் பெயர் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய தேவை ஒரு காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் இல்லை. ஏன் அப்படின்னா, இப்ப நாம் நிறைய கூட்டங்கள் இருக்கும்போதுதான் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக வேறுபடுத்தி இது ஒரு தனி குழு, இது தனி குழு என்று குழுக்களாக பிரிக்கும் போதுதான் நம்மளுக்கு வேறுபடுத்த வேண்டியது. மொத்தமாக ஒரே கோட்பாடை வெவ்வேறு விதமாக வெவ்வேறு கால தேசங்களுக்கு ஏற்றார் போல் ஒவ்வொருத்தரும் ஃபாலோ பண்ணும்போது, கடைபிடிக்கும் போது அதை இது தனி அது தனின்னு பிரிச்சு காண்பிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை முன்னாடி இல்லை. அதனால நம்ம அதுக்கான தனிப்பெயர் ஒன்று கொடுக்கணும். அதற்கான ஒரு அவசியம் வந்தபோது நம்மை நாமே சனாதன தர்மம் அப்படின்ற பெயரால் நம்மை அறிமுகப்படுத்தி கொண்டோம். இந்த பெயரை சொல்லலாம் இல்லையா? நல்லா சொல்லலாம். அதனால சனாதன தர்மம்ன்ற இந்த பெயரால் தான் நாம் அறிமுகப்படுத்தி கொண்டோம். ஏன் அப்படின்னு கேட்டா, இது சனாதனம் அப்படின்றது நிலையானது அப்படின்றது தான் அதனுடைய. ராமாயணத்தில் தொடங்கி மகாபாரதத்தில் தொடங்கி பாகவதத்தில் தொடங்கி எல்லா இடத்திலும் இந்த சனாதன அப்படின்ற இந்த சொல்லானது வந்து கொண்டே எப்படி வரும் என்றால் இறைவனை குறிப்பதற்காக. ராமாயணத்தில் ராமபிரானை குறிக்க இந்த சனாதன என்ற வார்த்தையை உபயோகப்படுத்துவார். பாகவதத்தில் கிருஷ்ணனை குறிப்பதற்கு சனாதன என்று. என்ன அர்த்தம் என்றால், எந்த ஒரு பொருளுக்கு காலம் இடம் இவற்றால் ஒரு வேறுபாடு இல்லையோ, எந்த ஒரு பொருள் ஆரம்பமும் முடிவும் இல்லாததோ அதுக்கு சனாதனம். லலிதா சஹஸ்ரநாமத்தில் தேச கால அபரிச்சின்னா என்று அம்பாளை தேசத்தாலும் காலத்தாலும் பிரிக்கப்பட முடியும். இப்ப நாம் எல்லாம் தேச காலங்களுக்கு உட்பட்டு, இப்ப நாம இங்க இருக்கோம்னா இங்கதான் இருக்க முடியும். இந்த நேரத்தில் நாம் இங்க இருக்க முடியும், இன்னொரு நேரத்தில் இன்னொரு இடத்தில் இருப்போம், இன்னொரு வேலை ஒரே நேரத்தில் ஒரே அத்தனை இடங்களிலும் நம்மால் இருக்க முடியும். ஆனால் இறைவன் அப்படி அகண்டமாக இருக்கிறதுனால அந்த அகண்டமாக இருப்பவனுக்கு முடிவு இருக்க முடியாது. எதுக்கு முடிவு இல்லையோ அதுக்கு சனாதனம் என்று. அப்ப இந்த சனாதன தர்மம் என்ற இந்த இரண்டு வார்த்தைகளையும் நாம் சேர்த்து பார்த்தால் முடிவற்ற தர்மம் என்று இதற்கு அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம் என்றால், இந்த தர்மம் காலத்திற்கேற்றாறு போல் தன்னை புதுப்பித்துக் கொண்டே இருக்கும். வெவ்வேறு விதமாக வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு காலங்களில் அதை நாம் பார்த்தாலும் கூட அது ஒவ்வொரு காலத்திலும் மனிதர்களை இறைவனை நோக்கி அந்த நிலையான தன்மையை நோக்கி எது நம்மை செலுத்துகிறதோ அதுதான். அதனுடைய இன்னொரு ஒரு இப்பொழுது நாம் சொல்லக்கூடிய ஒரு
வார்த்தை தான் ஹிந்து மதம், ஹிந்து தர்மம், ஹிந்து ஆ. சமயம் என்றெல்லாம்.